நீங்கள் இரட்சிப்பின் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியோடே தண்ணீர் மொண்டு கொள்ளுவீர்கள். ஏசாயா 12:3. ஆம், தாகமாயிருக்கிறவர்கள் ஊற்றுகளை கண்டுபிடித்து தண்ணீர் மொண்டு கொள்ளும் போது மகிழ்ச்சி உண்டாகுமல்லவா? வனாந்தரத்திலே இஸ்மவேல் தண்ணீர் தவனத்தினால் சாக இருக்கும்போது ஆகாரின் கண்களை கர்த்தர் திறந்தார். அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்தியிலே தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள். துறவை கண்டுபிடித்ததும் அந்த கண்டுபிடிக்கப்பட்ட துறவில் எத்தனை மகிழ்ச்சியோடு தண்ணீரை மொண்டிருப்பாள். அந்த துறவின் தண்ணீர் பிள்ளைக்கு ஜீவனை கொடுத்தது. ஜீவ தண்ணீராம் இயேசுதான் நமக்கு இரட்சிப்பின் ஊற்று. அவர் கொடுக்கும் இரட்சிப்பை மகிழ்ச்சியோடே மொண்டு கொள்ளுவோம். இஸ்ரவேலருக்கு கன்மலையை மோசேயை அடிக்கச் சொல்லி தண்ணீரை ஆண்டவர் கொடுத்தார். ஜனங்களை கூடி வர செய், அவர்களுக்கு தண்ணீரை கொடுப்பேன் என்று சொல்லி ஊற்றை தோண்டச் சொன்னார். ஜனங்களும் நியாய பிரமாணிக்கனும் அதிபதிகளும் மேன்மக்களும் ஒருமனப்பட்டு கிணத்தை தோண்டின போது ஊற்று தண்ணீர் பொங்கி வந்தது. மகிழ்ச்சியோடே தோண்டப்பட்ட ஊற்றுகளிலிருந்து மொண்டு கொண்டார்கள். மகிழ்ச்சியோடே பாடல் பாடினார்கள். மேலும் தாவீது பெத்லெகேமின் ஒலிமுக வாசலில் இருக்கிற கிணற்றின் தண்ணீரின் மேல் ஆவல் கொண்டது மெய்தான். ஆனால் தங்கள் பிராணனை எண்ணாமல் போய் வந்து பராக்கிரமசாலிகள் அவன் கையில் அதை கொடுத்த போது கர்த்தருக்கென்று அதை ஊற்றி போட்டு ஊற்றப்பட்ட ஒரு ஊற்றை உண்டாக்கிய பெயரை எடுத்தான். 2 சாமுவேல் 23:15-17 வரை. மேலும் பாவத்தையும் அழுக்கையும் நீக்க தாவீதின் குடும்பத்தாருக்கும் எருசலேமின் குடிகளுக்கும் திறக்கப்பட்ட ஒரு ஊற்று உண்டு. இதை அறிந்திருக்கிறோமா? இன்றைக்கு சிலுவையில் தன் சரீரத்தை திறக்கப்பட்ட ஊற்றாக திறந்து கொடுத்த இயேசுவின் இரட்சிப்பை ஏற்றுக்கொள்வோம். மகிழ்ச்சியோடே திறக்கப்பட்ட இரட்சிப்பின் ஊற்றுகளிலிருந்து மொண்டு கொள்வோமாக. ஆமேன். ஜெபம். ஜீவ தண்ணீராகிய எங்கள் ஜீவ ஊற்றே, ஜீவ தண்ணீரினால் எங்கள் தாகம் தீரும். மகிழ்ச்சியை தாரும். என்னை ஆசீர்வதியும். ஆமேன்.